அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். நிறைய பேர் நம்ம போடுற வீடியோஸோட பிடிஎஃப் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வச்சது யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. தமிழக முதல்வர். ஓகேங்களா? ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. லீலா பேலஸில் தொடங்கியிருக்கு. சென்னையில் இருக்குது லீலா பேலஸ். ஓகேவா? இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 19 திட்டங்கள் வந்து தொடங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒப்பந்தங்கள் முடிஞ்சு போன முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் முடிஞ்சிருக்கும்ல, அந்த திட்டங்கள்லாம் இப்போ வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்ட் பண்ணி அதை வந்து செயல்படுத்த போகிறாங்க. அந்த தொடக்கம் வந்து 19 திட்டங்கள். ஓகேங்களா? 17,616 கோடி முதலீட்டில் தொடங்க போகிறாங்க. அதே மாதிரி 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா பண்ண போகிறாங்க. அதோட மதிப்பு 57,157 கோடி. இதனால் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது 1,06,803 பேருக்கு புதுசாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யாருன்னா தொழில்துறை அமைச்சராக இருக்கிற டிஆர்பி ராஜா அவர்கள். ஓகேங்களா? அடுத்த வேணா பாருங்கள். ஹேமா குழு கீழ்கண்ட எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? ஹேமா குழு அப்படிங்கிறது கீழ்கண்ட எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? ஆன்சர் கேரளா மாநிலத்தோடு தொடர்புடையது. ஓகேங்களா? அதாவது கேரளாவில் திரையுலகில் பெண்கள் சந்திக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது தான் ஹேமா குழு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட 2019 ஆரம்பித்தாங்க. 2017 நமக்கு தெரியும். ஸோ இவங்க இருக்காங்களா பாவனா, ஸோ அவங்க வந்து திலீப் குமார் அப்படிங்கிறவரால் நான் ஒரு 5-6 பேரை வச்சு கடத்தி பாலியல் வன்புறவு செஞ்சாங்க. ஸோ அந்த இஷ்யூ பெருசாக பேசப்பட்டதால் 2019 இந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அமைச்சிட்டாங்க. 2019 இந்த குழு அப்படிங்கிறது தன்னோட அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. 5 வருஷமாக அந்த அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படலை. யாரோ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அதை வந்து கேட்டிருக்காரு. அது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பயும் அது இஷ்யூ ஆச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குழு கொடுத்த அறிக்கையின்படி நிறைய சட்டத்திட்டங்களை வந்து நாங்கள் வலுப்படுத்த போகிறோம் அப்படின்னு பினராயி விஜயன் வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்தது, ஸோ மருத்துவர்கள் பாதுகாப்பு குழு. ஸோ மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவம் படிக்கிற பயிற்சியில் இருந்த மருத்துவர் வந்து பாலியல் வன்புறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலை செஞ்ச அந்த மருத்துவமனை அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கப்பட்டுச்சு. இதனால் மருத்துவர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு போயிட்டுது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் போயிட்டுருக்கு. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாக அந்த வழக்கை வந்து எடுத்துக்கிட்டு மருத்துவர்கள் வந்து பாதுகாக்கணும். ஸோ மருத்துவர்கள் வந்து நம்பிக்கையோடு வேலைக்கு வாங்க, நாங்கள் இருக்கோம். அதாவது கவர்மெண்ட்டை நீங்கள் நம்பலைனாலும் உச்சநீதிமன்றத்தை நம்பணும், உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாதுகாப்புக்காகவே ஆர்த்தி சரீன் அப்படிங்கிறோட தலைமையில் இந்த குழு வந்து போட்டிருக்காங்க. இந்த ஆர்த்தி சரீன் யார் அப்படின்னா மருத்துவ சேவைகள் தலைமை இயக்குனர் மற்றும் துணை அட்மிரலாக இருக்கிறவங்க தான் ஆர்த்தி சரீன். இவங்களுடைய தலைமையில் இந்த குழு வந்து போட்டிருக்காங்க மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்தியா ஃபுல்லாக. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன? இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகியிருக்கு? ஆன்சர் என்னென்னா 8 ஒப்பந்தங்கள். ஸோ மலேசிய பிரதமர் யாருன்னா அன்வர் இப்ராஹிம். மலேசிய பிரதமர் வந்து அன்வர் இப்ராஹிம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு போய் வந்திருக்காரு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் இருக்கிற ஹைதராபாத் இல்லத்தில் நரேந்திர மோடியும் இவரும் பேசியிருக்காங்க. பேசிட்டு நிறைய திட்டங்கள், அதாவது இந்த 8 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்குங்களா. பாதுகாப்பு, வர்த்தகம், இது ரெண்டும். அடுத்தது மலேசியாவில் இந்திய தொழிலாளர்களின் பணியமர்த்தப்படுவதை ஊக்குவிக்கிறது மற்றும் அவர்களோட நலன்களை பாதுகாக்கிறதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கவும் முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள். சின்சினாட்டி ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் என்னென்னா யானிக் சின்னர் அவர்கள். யானிக் சின்னர் இத்தாலியை சேர்ந்தவர். அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்காவில் போட்டி நடக்குது. ஓகேவா? ரன்னர் யாருன்னா ஃப்ரான்சஸ் டியாபோ அப்படிங்கிறவர் தான் ரன்னராக இருக்கார். அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் மேட் பாவிச் அப்படிங்கிற ஒரு குரேஷியாவை சேர்ந்தவரும் மார்செலோ அரவாலோ அப்படிங்கிற ஒரு எல் சால்வடோவை சேர்ந்தவர். இவங்க தான் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தங்கம் அடித்தவங்க. ஓகேங்களா?
ஒற்றையர் பிரிவில் யானிக் சின்னர். அடுத்து பாருங்கள், சின்சினாட்டி ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சின்சினாட்டி ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சது யார்? ஆன்சர் என்ன? அரீனா சபலென்கா அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பட்டம் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சின்சினாட்டி அப்படிங்கிற இந்த ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியோட ஆடவர் பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 8.79 கோடி. ஓகேங்களா? தோக்குற நபருக்கு 4 லட்சம் கொடுப்பாங்க, இந்த பரிசு தொகையை கொடுப்பாங்க. அதே மகளிர் பிரிவோட பரிசு தொகை என்ன அப்படின்னா 4.38 கோடி. தோக்குறவங்களுக்கு ரன்னரப்பாக வரவங்களுக்கு இதில் பாதி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுச்சு. அதில் ஏடிபி தரவரிசை பட்டியலில் யானிக் சின்னர் தான் முதலிடத்தில் இருக்காங்க. அதுவே WTA தரவரிசை பட்டியலில் இகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க முதலிடத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வேணா பாருங்கள், பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இருக்கும் இந்திய அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இருக்கும் இந்திய அணியோட தலைவராக நியமிக்கப்படுறவர் யார்? ஆன்சர் சத்யபிரகாஷ் சங்வான் அப்படிங்கிறவர் தான். இவர் யாருன்னா இந்திய பாரா ஒலிம்பிக் கமிட்டியோட துணைத் தலைவராக இருக்கிறவர் தான் சத்யபிரகாஷ் சங்வான். அவரை வந்து இப்போ பங்கேற்க போகிற அணியோட தலைவராக போட்டிருக்காங்க. ஓகேவா? உலகின் மிக வயதான நபராக கருதப்பட்ட மரியா ஃப்ரென்யாஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் என்னன்னா ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். 117 வயது இவங்களுக்கு. இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சமீபத்தில் இறந்துட்டாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போதைய உலகின் வயதான நபர் அப்படின்னா 116 வயதில் இருக்கிற டோமிகோ இடுகா அப்படிங்கிறவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி இந்த யார் 117 வயசில் ஸ்பெயினை சேர்ந்த மரியா ஃப்ரென்யாஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. ஓகேவா? இந்த தகவலை வெளியிட்டது யாருன்னா ஜெராண்டாலஜி ஆய்வுக்குழு அப்படிங்கிறவங்க தான். ஜெராண்டாலஜி அப்படிங்கிறவங்க அப்படின்னா என்னென்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 110க்கு மேலே இருக்கிற நபர்கள் யாரோ உலகம் ஃபுல்லாக அவங்களெல்லாம் வந்து கணக்கெடுத்து வச்சுப்பாங்க. அதை வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தங்க சேர்த்தா இன்னொருத்தங்களை அறிவிக்கிறது, இதுதான் அவங்களுடைய வேலை. அடுத்து பாருங்கள், அவங்க வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம், பட் இதை வந்து அவங்க மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. கணக்கெடுக்கிறத ஒரு சைடில் ஓடிட்டுருக்கும் போல இருக்குது. உலக மூத்த குடிமக்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? ஸோ ஆகஸ்ட் 21 உலக மூத்த குடிமக்கள் அப்படின்னா யாருன்னா நம்மளுடைய தாய் தந்தையராக இருக்கலாம், அல்லது தாத்தா பாட்டியாக இருக்கலாம். ஸோ இவங்க தான் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சொந்தக்காரங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலும் மூத்த குடிமக்கள்னால் நம்மளோட வயசு மூத்த எல்லாருமே மதித்து நடக்கணும், அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த தினத்தோட கருப்பொருளாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மைக்கேல் தேபத்ரா பத்ரா குழு, அந்த குழுவை நியமித்தது யார்? மைக்கேல் பத்ரா குழுவை நியமித்தது யார்? ஸோ மைக்கேல் பத்ரா குழு அப்படின்னு வச்சுக்கோங்க, மைக்கேல் பத்ரா குழு அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. இதை அமைச்சது யாருன்னா RBI. ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யார்? மைக்கேல் பத்ரா அப்படிங்கிறவர் அந்த இதோட துணை ஆளுநராக இருக்கிறவர். ஓகேங்களா? அவரோட தலைமையில் இந்த குழுவை போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய தரநிலைகள் சிறந்த நடைமுறைகளுக்கு இணங்க இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்ந்து வெளியிடும் புள்ளி விவரங்களை தரநிலைப்படுத்துறது தான் அதோட வேலையாக இருக்குது. அப்படி வெளியிடுற அந்த வரையறைகள் இருக்குல்ல, எதுவும் பின்பற்றப்படாத பிற வழக்கமான தரவுகளின் தரத்தை ஆய்வு செய்கிறது. ஓகேங்களா? அதாவது தேசிய முன்னுரிமை மிக்க துறைகளை ஆய்வு செய்வாங்க. மற்றும் மேலும் தரவு சீரமைப்பிற்கான ஒரு நோக்கம் குறித்த வழிகாட்டுதலை இவங்க வழங்குறதுக்காகவும் இந்த குழுவை அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க இப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.